ஒரு கிராமப்புறவாசி, ஒரு அரபு கிராமப்புறவாசி இடத்துல கேட்கப்படுகிறது, நீங்க வந்து கைஃப அரஃப்த ரப்பக், உங்கள் இறைவனை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள், உங்கள் இறைவனை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? அவர் சொல்றாரு, ஒட்டகத்தின் விட்டை அந்த வழியால் ஒட்டகம் போயிருக்கிறது என்பதை சொல்ல முடியும் என்றால், அந்த வழியால் ஒட்டகம் போயிருக்கிறது என்பதை சொல்ல முடியும் என்றால், ஒருவருடைய காலடி ஒருவர் இந்த பகுதியால் நடந்து போயிருக்கிறார் என்பதை சொல்ல முடியும் என்றால், கோள்களுடைய வானங்களும் பாதைகளுடைய பூமியும் அலைகளுடைய கடல்களும் மலைகளும் ஆறுகளும் செவியேற்கக்கூடிய அறிந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளனை சொல்லாதா அப்படின்னு கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு தகுதி அந்த வசனத்துக்கு இருக்குது. ஒரு பெரிய ஒரு மனித இயற்கையாக செய்த ஒரு விட்டை, ஒரு ஒட்டகத்தை சொல்ல முடியும் என்றால், ஒரு காலடி அச்சு போனவரை சொல்ல முடியும் என்றால், ஃபஸமாஉன் தாத்து அபராஜ், இவ்வளவு பெரிய அடையாளங்கள் படைச்சவனை சொல்லாதான்னு கேட்கிறான். அந்த ஒப்பீட பாருங்க, எப்படி இந்த சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரியவனை சொல்ல முடியும் என்றால், ஒரு விட்ட ஒரு ஒட்டகத்தை சொல்ல முடியும், வெறும் காலடி அதுக்கு தாண்டவனை சொல்ல முடியும் என்றால், இவ்வளவு பெரிய அடையாளங்கள் படைத்தவனை சொல்லாதா அப்படின்னு ஒரு கிராமப்புறவாசி கேட்டாருன்னு சொல்லுவாங்க. அன்புள்ள சகோதரிகளை, என்ன சிந்திக்கணும் தெரியுமா? இயற்கை சிந்தனை மாறாத வரைக்கும், எடுகேஷன் என்ற பேர்ல மூளைக்கு தவறான மேற்கத்திய சிந்தனைகள் உருவாக்கப்படாத வரைக்கும் முறையாக என்ன செய்வான்? அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான்.